மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்த பூண்டு வெங்காயத்தோடு பார்த்திங்கன்னா தாளிப்படகத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா கருப்பு உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து உடச்சதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, வெந்தயம், மஞ்சத்தூள், நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் அரைச்சதுங்க, ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா அலசி காய வச்சு ஈரம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், கல்லுப்புங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குதுங்க. இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாது நம்ம இடத்துலையே விளைஞ்சது. ஒரு வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க நான். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாம் மார்னிங் வந்து இதை 2 அகலமான தட்டுங்களில் உதுத்து விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் விளக்கெண்ணெய் நல்லா இன்னும் எக்ஸ்ட்ராவை விட்டு உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க. பாருங்கள், நைட்டு எல்லாமே போட்டு நாம் ஊற வச்சது நல்லா வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சி வெந்தயம்லாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நாம் எல்லாத்தையுமே காய போட்டுடலாம். அப்படியே பேட்ச் பை பேட்சாக ரெடியாக காய போட்டோம்னா நைட் எடுத்து அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வச்சு நாம் உருண்டைகள் பிடிச்சிடலாங்க. பிளாஸ்டிக்கில் தான் வைக்கணும், இதை ஸ்டீல்லையோ அலுமினியத்துலேயோ வைக்கக்கூடாதுங்க. இப்போ நாம் இதை எல்லாத்தையுமே தட்டுங்களில் நல்லா பரப்பி விட்டு போட்டுடலாம். இதில் ஏற்கனவே விளக்கெண்ணையும் விட்டுருக்குறோம். எல்லா சாமான்களும் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை காய வச்சிடலாங்க. இப்படி எல்லா தட்டத்துலேயும் இந்த மாதிரி பரப்பி வச்சிடணும். மிளகாய் போட்டு வைப்பாங்க, அது சாஸ்திரங்க இந்த மாதிரி போடணுன்றது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தட்டுங்கள்லையுமே போட்டாச்சு. பாதி சோலாரில் பாதி ரெடியானது இருக்குங்க உருண்டைகள். போன வருஷம் வாங்கினவங்க யாருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க, ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்த பேட்ச்சு. பார்த்திங்கன்னா இதை அப்படியே விடக்கூடாதுங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை இப்படி கிளறி விட்டுறணும். அடியில் ஈரம் இருக்கும், மேலே அப்படி காஞ்சி இருக்குங்க. அப்போ வந்து நாம் இப்படி களைச்சி விடும்போது ஈவனாக எல்லாமே காஞ்சி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க உருண்டைகள்.